உரையாற்றி முடிந்த உடனே ஒரு மாணவி எழுந்து கேட்டார், இவ்வளவு படித்திருக்கிறீர்கள், இவ்வளவு விருது வாங்கியிருக்கிறீர்கள், இவ்வளவு நூல்களை எழுதியிருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. ஆனால் உங்கள் கூட்டத்திற்கு கேட்பதற்கு நாங்கள் 50 பேர் தான் வந்திருக்கிறோம். நேற்று ஒரு திரைப்பட நட்சத்திரம் வந்தார், 2000 பேர் வந்தார்கள். நாங்கள் அவராக முயற்சிப்போமா உங்களாக முயற்சிப்போமோ நீங்களே சொல்லுங்கள். நான் சிரித்தபடியே சொன்னேன், இதே விழாவிற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த நடிகர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று. ஆனால் உங்கள் கல்லூரி 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்னையே அழைத்தது, எனக்கு முன்பு பிரபஞ்சனை அழைத்தது, அவருக்கு முன்பு அசோகமித்திரனை அழைத்தது. நாங்கள் இருந்து கொண்டே இருக்கிறோம். அவர் வருவார், புகழால் அடையாளப்படுத்தப்படுவார், கொண்டாடப்படுவார். புகழ் மறைந்தவுடனே அவரிடம் காலியாகிவிடும். திருவள்ளுவருக்கோ கம்பனுக்கோ பரணருக்கோ இளங்கோவடிகளுக்கோ இடம் காலியாகாது. அந்த இடம் நிரந்தரமானது. அப்படி என்றால் உங்களுக்கு ஆதர்சமாக இருக்கக்கூடியது இலக்கியம்தான், எழுத்து தான், எழுத்தாளர்கள் தான், சிந்தனையாளர்கள் தான் என்று உங்கள் மனதில் ஆழமாக அந்த சிந்தனை